தமிழ் ஏன் உலக அளவுக்கு தெரியல? கிரீக், லாட்டின் போன்ற மொழிகள் பேச்சு வழக்கிலேயே இல்லைனாலும் உலகம் முழுக்க தெரியும். ஆனா தமிழ், சாரி எனக்கு தமிழ் அவ்வளோவா வராது அப்படின்னு நம்ம பசங்க சொல்ற நிலைமையில வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, யார் அப்படிங்கிற கேள்வி எனக்கு தோணுச்சு. அயல் நாட்டு மொழியை பேசினா உயர்வாகவும் நம்ம தமிழ் மொழியை பேசினா இழிவாகவும் பார்க்குற நம்ம சமுதாயம் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஒரு குழந்தை 10th முடிச்சு 11th போறப்பவே தமிழ் உனக்கு தேவையில்லை, கட் ஆஃப் தான் முக்கியம்னு தமிழ் அங்கேயே கட் பண்ணி விடுறது. அதையும் மீறி புத்தகத்தில் இருக்கிற அறகுறை தமிழை படிச்சு தமிழ் படிக்கலாம்னு காலேஜில் தமிழ் எடுத்தா தமிழா அப்படின்னு இழிவு பார்வை பார்க்கறது. தமிழ் படிச்சு என்ன பண்ண போற, ஒன்னுத்துக்கும் உதவாது அப்படின்னு சொல்றது. அவங்க சொல்றதும் சரிதானே. நம்ம தமிழுக்கான மதிப்பை அவ்வளோதானு நம்ம நிர்ணயிச்சிருக்கோம். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வேலை அதிகம், சம்பளம் குறைவுங்கிறதால அகழ்வாராய்ச்சி செய்கிற ஆட்களே கம்மி. அதையும் மீறி சத்தியமூர்த்தி மாதிரி ஆட்கள் தமிழை உயர்த்த நினைச்சா இந்த நாட்டில் ஒரு தோண்டப்பட்ட பொருளை கார்பன் டேட்டிங் பண்ண கூட உயர்த்தர டெக்னாலஜி இல்லை. அமெரிக்காவுக்கு தான் அனுப்பணும். சரி, அப்படி அவர் தோண்டி எடுத்த பொருட்களை கார்பன் டேட்டிங் பண்ண அனுப்பணும்னு கேட்டால் 15 வருஷம் நிறுத்தி வைப்பாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு சிஎஸ்சி, டேட்டா சயின்ஸ், ஏஐ, எம்பிபிஎஸ், ஐஐடி இதை தவிர வேற வழி இல்லை. ஆட்டு மந்தம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டில் யோகா, லிட்ரேச்சர் எல்லாம் படிக்கணும்னு வராங்க. இங்கே யோகாவுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, காலேஜ் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை. அப்படியே தெரிஞ்சாலும் பசங்க விருப்பப்பட்டு பணத்துக்காக, வேலைக்காக இல்லாமல் அவங்க மன திருப்திக்காக ஒரு படிப்பை படித்தா அதை அனுமதிக்க எத்தனை பெற்றோர்கள் தயாரா இருக்கீங்க? எம்மொழியாம் உயர்தனி செம்மொழியாகிய தமிழினை எவரேனும் இழிவு கண்ணோடு பார்ப்பாரே ஆனால் அவர் தம் வாழ்வில் இனிமை எனும் சுவையை சுவைக்காதாராவார். நம்மோட தாய்மொழி தெரியாதவங்க கிட்ட பேசதான் வேறு ஒரு பொது மொழி வேணும். ஆனா நமக்குள்ள பேசும்போதே ஆங்கிலம் பேசினாதான் அதை உயர்வா பார்க்குறோம். கிரேக்கம், ரோமானியம், அரேபியம் போன்ற நாட்டு மன்னர்களோட வணிகம் செஞ்சு சரிக்கு சமமா நிகரா நின்னவங்க நம்ம தமிழ் மன்னர்கள். உலகமே மத பிரிவினையில இருந்தபோது எம்மதமும் சம்மதம், ஆனால் எம்மொழியிலேயே வளரட்டும்னு சமணம், பௌத்தம் இன்னும் பல மதங்களை தமிழ்ல வளர்த்தாங்க. தமிழ் வளர்க்க அம்மதங்களும் உதவியது. சீனர்கள் போன்ற வெளிநாட்டுக்காரங்களுக்கு உலக தரத்துல பிலாசபி, ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர், பாலிடிக்ஸ், மெடிசன் எல்லாத்தையும் தமிழ்ல சொல்லி கொடுத்த இடம் காஞ்சி. இன்னைக்கு தமிழ் வழி கல்வியை இழிவா பார்க்கறாங்க. இந்த நிலை மாறணும்னா நம்ம உண்மையான வாழ்வியலோட பெருமையும் தமிழின் இனிமையும் மீண்டும் ஒரு முறை உலகம் முழுக்க பரவணும். அதுக்கான ஒரு முதல் படியா நெடுஞ்சேரலாதன் சேனல் இருக்கும். தமிழ் வாழ்வியலையும் தமிழின் அற்புதத்தையும் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா என்னை நீங்கள் திரும்ப பார்க்க முடியாது.